நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம சாரதா இருக்காங்கல்ல, அவங்களோட பாடி வந்து ஒரு ஆத்தங்கரையில கிடச்சிருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வீட்ல வந்து அழகர வந்து ஆதி வந்து கண்டிக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பார்றா, இனிமே வந்து தேவையில்லாம வந்து அருவாள தூக்கிட்டு போய் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்த, இனிமே அவ்வளோதான் பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சாரி மச்சான், நீ அழுகுறத வந்து என்னால பார்க்க முடியல. அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "இங்க பாரு, எமோஷனல வந்து கட்டுப்படுத்து சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்பா, நீ அவனுக்கு மட்டும் புத்தி மதி பண்றியே, நீ மட்டும் என்ன? நீ மட்டும் பாரதியையும் தமிழையும் சேர்த்துக்காம இப்படி இருந்தால் என்னப்பா அர்த்தம்? நீங்களும் சேர்ந்து வாழ வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே லட்சுமி வந்து சொல்கிறாங்க, "ஆமாப்பா, என்ன பண்ணுறது? அவங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? என் புருஷன் பண்ண காரியத்தினால அவங்களும் நீங்களும் பிரியற காரணமாகி போச்சு. இனிமேலாவது சேர்ந்து வாழுங்கப்பா" அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் சொல்ல, எங்கிட்டு பார்த்தா அழகர் மறுபடியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. "ஆமாம் ஆதி, என்ன இருந்தாலும் வந்து தப்பு யார் மேலே? தர்மலிங்கம் மேலே தானே. அது உனக்கே தெரிஞ்சு போச்சு. என் மாமன் பண்ண தப்புக்கு ஆதியும் பாரதியும் தமிழ் என்ன பண்ணுவாங்க? ஒழுங்கா சேர்ந்து வாழுங்கப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. "இல்லை மச்சான்" அப்படின்னு சொல்ல வராரு. அந்த இடத்துல வந்து பாரதி வந்து சொல்லிடுறாங்க, "நீங்கள் அமைதியாக இருங்க. யாருமே வந்து அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். அவர் வந்து சின்ன குழந்தை கிடையாது. அவருக்கும் வந்து என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு தெரியும். அவரும் பெரிய மனுஷன் தான். அவரே புரிஞ்சுக்கிருவார். அவர் என்னை வந்து ஏற்றுக்கிறாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து அந்த தண்டனையை வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் தமிழுக்கு மட்டும் தண்டனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். தமிழ் வந்து சின்ன பொண்ணு. அவள் எந்த தப்புமே பண்ணலை. அவளையாவது சேர்த்துக்கிட்டு முன்ன மாதிரி சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஆதிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. "சாரதா அவங்க அம்மா தானே? நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "ஆமாம் சார், என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. "ஒரு சாரதா பாடி வந்து இங்கே வந்து ஆத்தங்கரையில் வந்து ஒதுங்கியிருக்குப்பா, வந்து பாருங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பதறி போய் எல்லாருமே குடும்பத்தோட காரில் ஏறி ஆத்தங்கரைக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆத்தங்கரைக்கு வெளியில் வந்து ஒரு பாடி எடுத்து வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மக்கள் எல்லாம் நிறைய கூட்டிகிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆதி வந்து அத பார்த்தோனையுமே அந்த இடத்துலயே முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சுடுறாரு. எம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து பாரதி வந்து பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. "என்னை கொன்றுங்க. சாரதா அம்மா போயிட்டாங்க. சாரதா அம்மா போனதுக்கு காரணமே நான் தான். என் கதைய வந்து நீங்க முடிச்சிருங்க ஆதி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா எல்லாருமே பயங்கரமான ஷாக்கு. அப்போ வந்து அழகர் வந்து சொல்றாரு, "ஏய் மச்சான், இரு மச்சான். எதுனாலும் வந்து போய் பார்த்துட்டு முடிவு எடுத்துக்குருவோம். அது சாரதா அம்மாவா இல்ல வேற யாரான்னு நம்ம பார்த்துக்குருவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆதி வந்து அது அழுகைய வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அவர் பாட்டுல அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம அழகர் இருக்கார்ல, அவர் வந்து ஏமா போறாரு. போயிட்டு அந்த ஒரு வேஷ்டியை வச்சு தானே மூடி வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து சாரதாவே கிடையாது. அது வந்து சாரதான்னு இருந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணு பேர் வந்து சாரதா தான். அவங்க வந்து சென்னை தான். அவங்களோட ஐடி ப்ரூஃபில் வந்து போட்டாலாம் மறைஞ்சதுனால அவங்க பேர் அட்ரஸ் மட்டும் இருந்துச்சு. அதை வச்சு சென்னை அட்ரஸ்ன்னு சொன்ன உடனேயும் ஆதி கால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்து அழகர் வந்து சொல்கிறாரு, கை காட்டுறாரு. "இது வந்து நம்ம சாரதாம்மா இல்லை" அப்படின்னு சொல்லி கை காட்டின பிறகு தான் அவங்களுக்கு வந்து நிம்மதியே வருது. அப்போ வந்து "வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன வீட்டுக்கு போகிறீங்க? வாங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லட்சுமி வந்து அதிரடியாக முடிவு எடுக்காங்க. "என்னது போலீஸ் ஸ்டேஷனா? அங்கே எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. "இல்லை அத்தை, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது. அவர் என்னடானா நமக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கார். நம்ம தான் இங்கே வந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்கோம். அவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. வாங்க எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் மேலே வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ வந்தால் தான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லைனா வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போனவுடனே அவங்க வந்து விசாரிக்காங்க. "என்னாச்சு ஏதாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்காங்க. அப்போ வந்து லட்சுமி வந்து சொல்கிறாங்க, "என் புருஷன் மேலே தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அவர் மேலே ஒரு கொலை அட்டெம்ப்ட் கேஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சின்ன பிள்ளையை கடத்தின கேஸ் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து கண்ணால் பார்த்த சாட்சி இருக்குது. உண்மையான ஆதாரம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அவர் மேலே வந்து கேஸ் எழுதுங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "என்னம்மா உங்கள் புருஷன் மேலேயே வந்து கேஸ் கொடுக்குறீங்க, அதுக்கடுத்து என் புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் எஃப்ஐஆர் போட்டேன்னா அதுக்கடுத்து ஆக்ஷன் எடுத்தே ஆவேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, "சார், இவ்வளோ நாள் வந்து நாங்கள் அமைதியாக இருந்ததுக்கு காரணமே அவர் வேற ஆளாக இருந்தால் முன்னாடியே கொண்டு வந்து நாங்கள் கேஸ் கொடுத்துருப்போம். இப்போ அமைதியாக இருந்ததுக்கு காரணமே குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆள். அவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் இவ்வளோ நாளாக முழிச்சுக்கிட்டு இருந்தோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "சரி, நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் வந்து எஃப்ஐஆர் போட்டுறேன். ஆனால் போட்ட பிறகு வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் பிறகு நான் விட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவரை நீங்கள் தூக்கிலே தண்டனை கொடுத்தாலும் நான் வந்து அதை ஏற்றுக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இது எல்லாத்தையுமே அங்கிட்டேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து பழக்கம் போல் நைஸாக வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டு தர்மலிங்கத்துக்கு வந்து கால் பண்ணுறாரு. "இவன் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறான்" அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து ஃபோன் எடுக்காரு.
சொல்லியா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஐயா நான் நல்லா இருக்கேன், உங்கள் மேலே தான் இங்கே கேஸ் கொடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏன் மேலையா, ஏன் மேலே யார் கேஸ் கொடுக்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, உங்கள் குடும்பமே வந்திருக்கு, உங்கள் மூத்த பொண்ணை தவிர எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, உங்கள் மேலே தான் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, போகிற போக்க பார்த்தா உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், இப்போயே வந்து எஸ்கேப் ஆகிக்கோங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தலைதறிக்க வந்து தர்மலிங்கம் பயந்து ஓடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.